السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லவற்றை சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கிரகண தொழுகையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். கிரகணம் என்று நாம் தமிழிலே கூறுகிறோம் அல்லவா? அரபிய மொழியிலே இதற்கு குசூஃப் என்றும் கூறுவார்கள், ஹுசூஃப் என்றும் கூறுவார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளும் சூரிய கிரகணத்திற்கும் சொல்லப்படும், சந்திர கிரகணத்திற்கும் சொல்லப்படும். ஆனாலும் கூட இந்த குசூஃப் என்கின்ற வார்த்தையை சூரிய கிரகணத்திற்கும், ஹுசூஃப் என்கின்ற சொல்லை சந்திர கிரகணத்திற்கும் உபயோகிக்கிற வழக்கு மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த ரெண்டும் ஏற்படுவதெல்லாம் கோள்களின் ஓட்டங்களின் அடிப்படையை வைத்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பொதுவாக விண்ணிலே இருக்கிற எல்லா கோள்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன, இது நமக்கு புரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த கிரகணம் 3 கோள்கள் சம்பந்தப்பட்டவை. சூரியன், சந்திரன், பூமி, இந்த 3ஐயும் சம்பந்தப்பட்டதாகத்தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் ஒரு நாள் என்கிறோம், ஒரு மாதம் என்கிறோம், ஒரு வருடம் என்கிறோம். இதுவெல்லாம் கோள்களின் ஓட்டத்தை மையப்படுத்தித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது, சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. இந்த பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்கிற காலம் 24 மணி நேரங்கள். இதைத்தான் நாம் ஒரு நாள் என்கிறோம். இப்படி பூமி சுற்றி வருகின்ற போது சூரிய ஒளி எந்த பகுதியிலே படுகிறதோ அதை பகல் என்கிறோம். அந்த சூரிய வெளிச்சம் படாத பூமியின் மறுபக்க பகுதியை நாம் இரவு என்கிறோம். ஒரு நாள் என்றால் என்ன பொருள்? இந்த பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொண்டு முடித்து விட்டது என்பதாகும். அதுபோன்று சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. ஒரு தடவை சுற்றி வருவதற்கு இது எடுத்துக்கொள்கிற காலம் 29 நாட்கள். இதைத்தான் நாம் ஒரு மாதம் என்கிறோம். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஒரு தடவை சுற்றி வருவதற்கு பூமி எடுத்துக்கொள்கிற கால அளவு 365 கால் நாட்கள் என்பதாகும். இதைத்தான் நாம் ஒரு வருடம் என்கிறோம். ஆனால் கால் நாளை யாரும் கணக்கிலே சொல்வதில்லை, 365 நாட்கள் என்றுதான் சொல்வார்கள். இந்த கால் நாளை 4 வருடங்களுக்கு ஒரு முறை கணக்கிலே சேர்த்து விடுவார்கள். 4 வருடங்களில் கால் என்று வருகின்ற போது ஒரு நாள் ஆகிவிடுது. இதைத்தான் லீப் வருடம் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா? 4 வருடங்களுக்கு ஒரு தடவை வருகின்றதே. பிப்ரவரி மாதம் அந்த வருடத்தில் 29 நாட்களாக இருக்கும், 366 நாட்கள். காரணம், இந்த ஒவ்வொரு வருடமும் கால் நாட்களை நாம் கணக்கிலே சேர்க்காமல் இருப்பதால் 4 வருடங்களுக்கு ஒரு தடவை இதை கணக்கிலே சேர்த்து விடுகிறோம். இந்த நாள், மாதம், வருடம் எல்லாமே இந்த 3 கோள்கள் சம்பந்தப்பட்டவைதான் என்று நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? அதுபோன்றுதான் சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் சரி, இந்த 3 கோள்கள் சம்பந்தப்பட்டவைதான். எப்படி என்றால், பூமி, சூரியன், இந்த இரண்டுக்கும் மத்தியிலே சந்திரன் வருகிறதல்லவா? இதற்குத்தான் நாம் சூரிய கிரகணம் என்கிறோம். எப்படி? இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியிலே சந்திரன் வருகின்ற போது சூரிய வெளிச்சம் பூமியிலே படாதவாறு சந்திரன் தடுத்து விடுகிறது. சூரிய ஒளி பூமியிலே படவில்லை அல்லவா? இதற்குத்தான் நாம் சூரிய கிரகணம் என்கிறோம். அதுபோன்று பாருங்கள், சூரியனுக்கும் சந்திரனுக்கும்
மத்தியிலே பூமி வந்துவிட்டால் அதை நாம் சந்திர கிரகணம் என்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிக்கிறது. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியிலே பூமி வருகின்ற போது சூரிய ஒளி சந்திரனிலே படாமல் தடுத்து விடுகிறது. அந்த சந்திரனிலே ஒளி படுவதில்லை, பூமியின் நிழல்தான் படுகிறது. இதைத்தான் நாம் சந்திர கிரகணம் என்று சொல்கிறோம். இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய கிரகணம் என்பது மாத கடைசியில்தான் நிகழும். சந்திர கிரகணம் என்பது மாதத்தின் மத்தியில் பௌர்ணமி அன்றுதான் நிகழும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். இங்கே மாதம் என்று சொல்வது சந்திர கணக்கின் அடிப்படையிலே அமைந்த மாதத்தை தான் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போதும் சந்திர கிரகணம் ஏற்படும் போதும் தொழுவது சுன்னத் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இறைவன் கூட குர்ஆனிலே சொல்லித் தந்தான் அல்லவா, வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷ்ஷம்சு வல் கமர். இறைவனுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டதுதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும். அடுத்து இறைவன் சொன்னான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமரி. நீங்கள் சூரியனை வணங்காதீர்கள், சந்திரனை வணங்காதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில் லதி ஹலகஹுன்ன. அவற்றை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்கிறான். அந்த வகையிலே இறைவனுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டதுதானே சூரியனும் சந்திரனும். இந்த கிரகணம் ஏற்படுகின்ற போது இறைவனுடைய அத்தாட்சியை எண்ணி பார்த்து அவனை நாம் தொழுவது சுன்னத் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகை விட்டும் மறைந்த தினத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், ஒரு நபியினுடைய மகன் அல்லவா, அவர்கள் இறந்து போனதால் தான் இந்த சூரிய கிரகணமே ஏற்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். இந்த செய்தி கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், அருமை தோழர்களே, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா. நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டவைகள். அந்த இரண்டுக்கும் கிரகணம் என்பது நிகழாது. லா என்கசிபானி லி மூத்தி அஹதின். யாருடைய மரணத்திற்காகவும் கிரகணம் தோன்றாது. வலா அலி ஹயாத்திஹி. யாருடைய வாழ்வுக்காகவும் கிரகணம் தோன்றாது. இந்த கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் தொழுங்கள், துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய கிரகண தொழுகை உண்டு என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. அதே போன்றுதான் சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற போதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்கின்ற ஹதீஸை இப்னு ஹிப்பான் அவர்கள் ஸகாத் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலே இருந்தபோது சந்திர கிரகணம் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே மற்றவர்களுக்கெல்லாம் அந்த கிரகண தொழுகையை நடத்திவிட்டு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுததை நான் பார்த்தேன் என்று. இந்த ஹதீஸ் பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை இரண்டும் சுன்னத் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக இந்த தொழுகை மார்க்கம் சொல்கிறதல்லவா, அது எல்லோருக்கும் தான் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். ஒருவர் ஊரிலே இருக்கிறார், அவருக்கும் இந்த தொழுகை சுன்னத்து தான். ஒருவர் பயணத்திலே இருக்கிறார், அவளுக்கும் சுன்னத் இருக்கிறது. ஆண்களுக்கும் இந்த தொழுகை சுன்னத், பெண்களுக்கும் இந்த தொழுகை சுன்னத். சிறுவர்களாக இருந்தாலும் இந்த தொழுகையிலே பங்கேற்று கொள்ளலாம், அதுபோன்று வயது முதிர்ந்தவர்களும் இதிலே பங்கெடுத்து கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த தொழுகைக்கு பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது என்பதும் இந்த மார்க்கத்திலே உள்ள உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த தொழுகையினுடைய நேரம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது, எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இந்த கிரகண தொழுகையினுடைய நேரத்தினுடைய தொடக்கம் கிரகணம் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அப்போதிலிருந்து தான் தொடங்குகிறது, அந்த கிரகணம் முடிகின்ற வரைக்கும். இந்த நேரத்திற்குள்ளே தொழுவது சுன்னத்தாகும். இப்பொழுது ஒரு கேள்வி
எழலாம். இந்த சூரிய கிரகணம் மாலை நேரத்தில் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அசர் தொழுகைக்கு பிறகு ஏற்படுகிறது என்றால் இப்பொழுது கிரகண தொழுகையை நாம் தொழலாமா? காரணம், அசர் தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகளை தொழலாமா கூடாதா என்கின்ற கேள்வி எழுகிறதல்லவா? அதன் அடிப்படையிலே தான் இந்த கிரகண தொழுகையும் அசர் தொழுகைக்கு பிறகு உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அசர் தொழுகைக்கு பிறகா இருந்தாலும் இந்த கிரகண தொழுகையை நாம் தொழலாம் என்று. ஆனால் ஹனபி மதுஹபிலே அசர் தொழுகைக்கு பிறகா இருந்தால் தொழக்கூடாது. காரணம், அசர் தொழுகைக்கு பிறகு எந்த சுன்னத்தான தொழுகையையும் நிறைவேற்றக்கூடாதல்லவா? அதன் அடிப்படையிலே கிரகண தொழுகையை தொழக்கூடாது. அந்த நேரத்திலே திக்ரு செய்வது, துவா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, ஸலவாத் ஓதுவது, இது போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதை ஹனபி மதேபை சார்ந்த இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த கிரகண தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சில சுன்னத்தான காரியங்கள் உண்டு. அவற்றிலே ஒன்றுதான் குளித்து கொள்வது. எவ்வாறு ஜும்மா தொழுகைக்கு முன்பு குளித்து கொள்வது சுன்னத்தோ, அதுபோன்று பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குளித்து கொள்வது சுன்னத்தோ, அதுபோன்றுதான் கிரகண தொழுகைக்கு முன்பு குளித்து கொள்வது சுன்னத். காரணம், மக்கள் கூடுகிற இடத்திலே நாம் செல்லவிருக்கிறோம் என்பதால் குளித்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக 5 நேர தொழுகைகளுக்கும் மக்கள் கூடத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஜும்ஆ, பெருநாள், கிரகண தொழுகை மக்கள் திரளாக ஒன்று கூடுவார்கள். ஆகவே குளித்து கொள்வது சுன்னத்தாகும். அடுத்ததாக, கிரகண தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். பள்ளியிலும் தொழலாம், வீட்டிலும் தொழலாம், மைதானத்திலும் தொழலாம். ஆனாலும் சுன்னத் சிறந்தது எது என்று கேட்டால் பள்ளியிலேயே தொழுவதுதான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிரகண தொழுகையை பள்ளிவாசலில்தான் நிறைவேற்றினார்கள். ஆகவே பள்ளிவாசலில் தொழுவது சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக, இந்த கிரகண தொழுகையை ஜமாத்தாகவும் தொழலாம், தனித்தும் தொழலாம். இந்த சூரிய கிரகண தொழுகை என்று வருகின்ற போது ஷாஃபி மதுஹபிலும் சரி, ஹனபி மதுஹபிலும் சரி, தனித்தும் தொழலாம், ஜமாத்தாகவும் தொழலாம். ஆனால் சந்திர கிரகண தொழுகை என்று வருகின்ற போது ஷாஃபி மதுஹபிலே தனித்தும் தொழலாம், ஜமாத்தாகவும் தொழலாம். ஆனால் ஹனபி மதுஹபிலே சந்திர கிரகண தொழுகையை தனித்துத்தான் தொழ வேண்டும், ஜமாத்தாக தொழக்கூடாது. அடுத்ததாக, ஜமாத்தாக இந்த தொழுகை நடைபெறுகின்ற போது இகாமத்து உண்டா? இல்லை. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த தொழுகைக்கு பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை. அப்படியானால் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தொடக்கமாக எதை கூறுவது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று கூறுங்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரிய கிரகண தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னாலே அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் ஜமாத்து தொழுகை நடைபெறப் போகிறது என்பதாகும். இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக, இந்த தொழுகைக்கு பிறகு ஹுத்பா ஓதுவதும் சுன்னத். ஷாஃபி மதுஹபில் மட்டும்தான் சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹனபி மதுஹபிலே தொழுகையோடு அந்த வணக்கம் நிறைவு பெற்றுவிட்டது, தொழுகைக்கு பிறகு ஹுத்பா என்பது கிடையாது. இந்த ஹுத்பா என்பதும் தொழுகைக்கு பிறகுதான் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். ஷாஃபி மதுஹபிலே 2 ஹுத்பாக்கள். எப்படி பெருநாள் தொழுகைக்கு பிறகு 2 ஹுத்பாக்கள் ஓதுவது சுன்னத்தோ, அதுபோன்றுதான் கிரகண தொழுகைக்கு பிறகும் ஹுத்பா 2 ஹுத்பாக்கள் ஓதுவது சுன்னத்தாகும் ஷாஃபி மதுஹபிலே. அடுத்து, ஏன் ஷாஃபி மதுஹபிலே சுன்னத், ஹனபி மதுஹபிலே சுன்னத்து இல்லை என்கின்ற கேள்வி எழுகிறதல்லவா? அதற்கும் காரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னாலே அருமை தோழர்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், அருமை தோழர்களே, நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது. யாருடைய மரணத்திற்காகவும் அது ஏற்படாது, யாருடைய வாழ்விற்காகவும் அந்த கிரகணம் தோன்றாது
முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த உரையில்தான். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹுத்பா என்பது தொழுகைக்கு பிறகு சுன்னத்தாகும் என்று. அதே நேரத்தில் ஹனபி மதுஹபிலே சுன்னத்து இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹனஃபி இமாம் கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையை நிறைவேற்றி முடித்துவிட்டு உரை நிகழ்த்தினார்கள். அது தொழுகை என்ற வணக்கத்தோடு இணைந்தது என்பதற்காக அல்ல, ஒரு சில விஷயங்களை அப்போதைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் அடிப்படையிலே அந்த உரையை நிகழ்த்தினார்கள். காரணம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் மத்தியிலே சிலர் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். அது தவறு, பிழையானது, அது ஒரு மூட பழக்க வழக்கம் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சுட்டி காட்டினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை தோழர்களே, நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அத்தாட்சிகள். யாருடைய மரணத்திற்காகவும் கிரகணம் தோன்றாது, யாருடைய வாழ்விற்காகவும் கிரகணம் தோன்றாது என்ற விளக்கத்தை வழங்கினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் இந்த உரையை நிகழ்த்தினார்கள். இந்த உரை தொழுகையின் வணக்கத்தோடு இணைந்ததல்ல. காரணம், அந்த உரையினுடைய கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் கிரகணத்தை பார்த்தால் தொழுங்கள், துவா செய்யுங்கள் என்றார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது? ஹுத்பா என்பது தொழுகை என்ற வணக்கத்தோடு இணைந்ததல்ல. காரணம், அதுவும் இணைந்தது என்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களே, நீங்கள் கிரகணத்தை பார்க்கின்ற போது தொழுங்கள், ஹுத்பாவையும் ஓதுங்கள் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அந்த வாசகத்தை கொண்டு வரவில்லையே, தொழுங்கள், துஆ செய்யுங்கள் என்றுதானே சொன்னார்கள். ஆகவே உரை என்பது யதார்த்தமாக நிகழ்ந்த ஒன்றுதானே தவிர கிரகண தொழுகையோடு சேர்ந்ததல்ல என்கின்ற விளக்கத்தை ஹனஃபி இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக இந்த கிரகண தொழுகையின் முறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகண தொழுகை 2 ரக்காத்துகளாகும், சுன்னத்தான தொழுகை. இதற்குண்டான நியத் சூரிய கிரகணத்தின் சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் இந்த இமாமை பின்பற்றி என்கின்ற வாசகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனுடைய முறை, தொழுகையின் முறை என்று வருகின்ற போது ஹனபி மதுஹபை பொறுத்த மட்டில் மற்ற தொழுகையை போன்றதுதான். மற்ற தொழுகையை எப்படி நிறைவேற்றுகிறோம் அதே போன்றுதான் இதையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஷாஃபி மதுஹபிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், சராசரியாக ஒரு தொழுகை என்றால் ஒரு ரக்காத்திலே ஒரு கியாம் நிலை இருக்கும், ஒரு ருகூ குனிதல் இருக்கும், 2 சஜிதாக்கள் சிரம் பணிதல் இருக்கும். ஆனால் இங்கே கிரகண தொழுகையிலே 2 நிலைகள், 2 ருகூகள், இதுதான் அதிகப்படியாக செய்யக்கூடியது. மற்றபடி எல்லா தொழுகை போன்றதுதான் இந்த கிரகண தொழுகையிலும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த ஒரு வழிமுறை, 2 நிலைகள், 2 ருகூகள், இப்படி ஒரு சட்டத்தை ஷாஃபி இமாம் அவர்கள் வகுப்பதற்கு காரணம்தான் என்ன? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையிலே தான் கிரகண தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஆதாரமாக கொண்டுதான் ஷாஃபி இமாம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். சரி, ஹனபி இமாம் 2 கியாம் இல்லை, 2 நிலைகள் இல்லை, 2 ருகூ இல்லை, மற்ற தொழுகை போன்று ஒரு நிலைதான், ஒரு ருகூ தான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்களும் ஹதீஸைத்தான் ஆதாரமாக எடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் தோன்றிய ஒரு நாளிலே அருமை தோழர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சற்று முன் நிறைவேற்றிய ஃபர்லான தொழுகையை போன்றுதான் இந்த கிரகண தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைத்தான் ஆதாரமாக எடுக்கிறார்கள் ஹனபி இமாம் அவர்கள். ஃபர்லான தொழுகையை போன்று நிறைவேற்றுங்கள் என்றுதானே சொன்னார்கள். அப்படியானால் மற்ற தொழுகையை போன்றதுதான், ஒரு நிலைதான், ஒரு ருகூ தான், இந்த ஹதீஸ் இப்படித்தானே அறிவிக்கிறது என்று ஹனபி இமாம் கூறுகிறார்கள். சரி, நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நிலைகளை கொண்டும் 2 ருக்குகளை கொண்டும் தொழுதார்களே என்பதற்கு அவர்கள் கூறுகிற பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், அவர்களின் சொல், இந்த இரண்டும் வருகின்ற போது செயலை விடவும் சொல்லுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆகவே எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு முதலிடம் கொடுப்போம் என்கிறார்கள் ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆகவே இந்த 2 வழிமுறைகளும் ஹதீதுகளின் அடிப்படையிலே அமைந்ததுதான் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஷாஃபி மதுஹப் பிரகாரம் 2 நிலைகள், 2 ருக்குகள், அது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நியத்து. சூரிய கிரகணத்தின் சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்துகளை கிபிலாவை முன்னோக்கி இமாமி பின்பற்றி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வச்சு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிக்கிற வேண்டியதான். இந்த இமாமி பின்பற்றிங்கிறது நீங்கள் ஜமாத்தாக தொழுதாதான். ஜமாத்தா தொழுவலை, நம்ம தனியாக தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் இமாமி பின்பற்றிங்கிற வாசகத்தை எடுத்துடலாம், அது சொல்ல தேவையில்லை. அடுத்து நம்ம தக்பீர் கட்டுறதற்கு பின்னால் வஜ்ஜஹத்து ஓதணும். அதுக்கு பிறகு அலும்து சூரா ஓதணும். அதுக்கு பிறகு துணை சூரா ஓதணும். பிறகு ருக்குவுக்கு போகணும். ருக்குவில் தஸ்பீ ஓதனத்துக்கு பின்னால் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கணும். ரப்பனா வலக்கல் ஹம்து அதையும் சொல்லிக்கிறேன்னு. பிறகு கையை கட்டிக்கிறணும். அலும்து சூரா ஓதணும், லம்மு சூரா ஓதணும், அதான் துணை சூறான்னு சொல்லுவோம் தமிழில். பிறகு ருக்குவுக்கு போகணும், அங்கே தஸ்பீ செய்யணும். இப்போ இது வரைக்கும் 2 நிலை 2 ருக்கு வந்துருச்சு. இப்போ சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு எந்திரிக்க வேண்டியதான். ரப்பானா வலக்கல் ஹம்து சொல்லிட்டு அப்புறம் சஜிதாவுக்கு போயிட வேண்டியதான். சஜிதாவில் வளமையாக நம்ம 2 சஜிதா செய்வோம். அதை முடிச்சுவிட்டு 2வது ரக்காத்துக்கு வந்துடணும். அலும்து சூரா ஓதணும், அப்புறம் துணை சூரா ஓதணும், ருக்குவுக்கு போகணும். தஸ்பீ செஞ்சு முடித்த பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கணும். ரப்பானா வலக்கல் ஹம்து சொல்லிடுறேன்னு, கையை கட்டிக்கிறேன்னு, அலும்து சூறாவை ஓதணும், துணை சூறா ஓதணும், அப்புறம் ருக்குவுக்கு போகணும். இது 2வது ருக்கு. இது அங்கே தஸ்பீஹை ஓதிட்டு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு எந்திரிக்க வேண்டியதுதான். ரப்பானா வலக்கல் ஹம்து சொல்லிட்டு அப்புறம் சஜிதாவுக்கு பெற வேண்டியதுதான். அங்கே 2 சஜிதா வளமை போல். அப்புறம் அத்தியாயத்தில் உட்காந்து ஓதிட்டு சலாம் கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் முறை அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இந்த ஓதுகிறோம் அல்லவா சூறாக்கள், இதை நீண்ட நெடிய நேரம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கரா சூறா ஓதிருக்கிறாங்க. அதே போல் 100 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு ருக்கோவில் தஸ்பீஹ் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நீண்ட நெடிய நேரம். சரி, பெரிய சூறாக்கள் மனனம் உள்ளவர்கள் அதை ஓதிக்கொள்வார்கள். பெரிய சூறா மனனம் இல்லாதவர்கள், சிறிய சூறாக்களை மட்டுமே மனனம் செய்து கொண்டவர்கள் என்ன செய்வது என்கின்ற கேள்வி எழுகிறதல்லவா? அவர்கள் அந்த சிறிய சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். 50 தடவைகள் 100 தடவைகள் அப்படி ஓதிக்கொண்டே இருந்தால் நீண்ட நெடிய நேரம் நிலையில் இருக்கிற வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அதே போன்று ருக்கோவில் சாதாரண தொழுகையாக இருந்தால் 3 தடவைகள் நாம் தஸ்பீ செய்வோம். இங்கே அப்படி இல்லை, 100 ஆயத்துகள் ஓதுகிற அளவிற்கு என்று ஹதீது வருகிறது. அதன் அடிப்படையிலே திரும்ப திரும்ப நாம் இந்த தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ருக்குவிலே. சஜிதாவிலும் அப்படித்தான். அந்த தஸ்பீஹை சஜிதாவிலே நிறைய தடவைகள் ஓத வேண்டும். 2 ரக்காத்துகளை நாம் தொழுதாலும் நீண்ட நெடிய நேரம் தொழுகையிலேயே இருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையை கற்றுத் தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் தெரியுமா? சூரிய கிரகணம் ஏற்பட்டால் 1 மணி நேரம் அந்த கிரகணம் இருக்கலாம், அல்லது 2 மணி நேரங்கள் இருக்கலாம். அப்படியானால் கிரகணம் உள்ள நேரம் முழுவதும் நாம் தொழுகையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நீண்ட நெடிய நேரம் தொழுகையிலே இருப்பதற்காக இந்த வழிமுறையை கற்றுத்தந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு சட்டத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இமாமோடு சேர்ந்து நாம் தொழுவதாக இருந்தால், ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், இமாம் ருக்குயிலிருந்து தனது தலையை உயர்த்துவதற்கு முன்னாலே ருக்குயை நாம் அடைந்து விட வேண்டும். அப்பொழுது தான் ஒரு ரக்காத்து நமக்கு கிட்டும். இது நாம் தெரிந்த ஒன்றுதான்.
இங்கே ஒரு கேள்வி என்னவென்றால், கிரகண தொழுகையிலே 2 ருக்கு அல்லவா செய்கிறோம். அப்படியானால் ஒரு ரக்காத்து கிடைப்பதற்கு எந்த ருக்குவிலே சேர்ந்தால் இது நமக்கு கிடைக்கும் என்கின்ற கேள்வி எழுகிறதல்லவா. முதலாவது ருக்குவில் சேர்ந்தால்தான் ரக்காத்து கிடைக்குமா, அல்லது 2வது ருக்குவில் சேர்ந்தாலும் கூட ஒரு ரக்காத்து கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறதல்லவா. முதலாவது ருக்குவில் சேர்ந்தால்தான் ரக்காத்து நமக்கு கிடைக்கும். 2வது ருக்குவில் இமாம் இருக்கிறாரு, பின்னால் வந்தவர் அந்த 2வது ருக்குவில் போய் சேர்றாரு. இப்போ ஒரு ரக்காத்து இவருக்கு கிடைக்குமா, பின்னால் சேர்ந்தவருக்கு கிடைக்காதுங்க. இவர் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் எழுந்து நின்று ஒரு ரக்காத்தை தொழுவத்தான் செய்யணும். ஒரு ரக்காத்து விட்டுருந்தா ஒரு ரக்காத்து, 2 ரக்காத்து விட்டுருந்தா 2 ரக்காத்தான் தொழுவணும். காரணம், முதலாவது ருக்கு என்பது தான் அசலானது, 2வது ருக்கு என்பது அதிகப்படியாக நாம் செய்யக்கூடியது. ஆகவே அதை கணக்கில் எடுக்க முடியாது. முதலாவது ருக்குவிலே சேர்ந்து விட்டால் அந்த ரக்காத்து கிட்டும், 2வது ருக்குவிலே சேர்ந்தால் அந்த ரக்காத்தை கணக்கிலே எடுக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னொரு சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகண தொழுகையிலே கராஅத்தை சப்தமாக ஓதுவதா மெதுவாக ஓதுவதா? சூரிய கிரகண தொழுகையாக இருந்தால் இமாம் கராஅத்தை மெதுவாகத்தான் ஓதுவார். அது ஷாபி மதுஹபிலும் சரி, ஹனபி மதுஹபிலும் சரி, சப்தம் போட்டு ஓதக்கூடாது, மெதுவாகத்தான் ஓத வேண்டும் சூரிய கிரகண தொழுகையிலே. காரணம், அது பகலிலே நடைபெறுகிற வணக்கம் என்பதாலே. அதே நேரத்தில் சந்திர கிரகண தொழுகையாக இருந்தால் ஹனபி மதுஹபில் ஜமாஅத்து கிடையாது, தனித்துத்தான் தொழ வேண்டும். ஆனால் ஷாபி மதுஹபிலே ஜமாஅத்தாக தொழலாம் தானே. அப்பொழுது கராஅத்தை சப்தமாக ஓதுவதா மெதுவாக ஓதுவதா? சப்தமாக ஓத வேண்டும் என்று ஷாபி இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். காரணம், அது இரவிலே நடைபெறுகிற தொழுகை என்பதாலே. இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும், இறை எச்சத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இறைவனுடைய பயத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். காரணம், இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற காரியங்கள் தான் இவைகள். கோலங்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. விண்ணிலே இருக்கிற கோள்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன், அல்லாஹ் ஒருவன். அந்த இறைவனுடைய வல்லமையை நாம் மனதிலே கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். காரணம், இந்த கோள்கள் சுற்றுகின்ற போது கொஞ்சம் இடம் மாறிவிட்டாலும் என்னாகும் இந்த பிரபஞ்சம்? அப்படியானால் இந்த அதிகாரத்தை இறைவன் தன் கைக்குள் வைத்து கொண்டல்லவா இயக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த இறைவனுடைய ஆற்றலை எண்ணி அவனுடைய வல்லமையை புரிந்து அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இறைவன் நம்மையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கின்ற நியத்தை அப்பொழுது நாம் கொண்டு வர வேண்டும். இறைவனுடைய தண்டனையிலிருந்து மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். இறைவன் நம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பாதுகாப்பை நமக்கு தர வேண்டும். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விபரீதமும் தீங்கும் நமக்கு ஏற்படக்கூடாது, நம்மை தொட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த துவாவை மனதிலே கொண்டு வந்து இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி அழ வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாக இந்த தொழுகை அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நமது தொழுகையை ஏற்றுக்கொண்டு நம்மை புரிந்து கொள்வானாக. அவர்களுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் இறைவன் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.